ஆன்மீக தகவல்கள் நிறைய பேர் எந்தெந்த தெய்வத்தை யாரெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒருத்தர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அதுவும் அரசாங்க வேலை கிடைக்கணும். ஏன்னா அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அப்போ அரசாங்க வேலை கிடைக்கணும், அரசு தொடர்பான வேலைகள் கிடைக்கணும், நான் என்ன தெய்வத்தை கும்பிடலாம் அப்படின்னு ஜென்ரலாக ஒரு கேள்வி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ அவங்க ஜாதகத்தில் அங்கே தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, 10ஆம் பாவகம் சூரியனோட சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னா அவங்களுக்கு அரசாங்க வேலை நிச்சயமாக கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம். இல்லைங்க அதெல்லாம் நம்ம பார்க்கலங்க, எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. பட் இது உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு இருந்து நீங்கள் இதை பண்ணிங்கன்னா விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணலாம்? பொதுவாக இந்த சிவன் வழிபாடில் முக்கியமாக அகத்தீஸ்வரர் வழிபட்ட ஆலயங்கள், இந்த ஆலயங்களை நீங்கள் போய் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அரசு தொடர்பான ஒரு முதன்மை பதவிக்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இல்லைங்க நான் கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன், நான் ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்காக நான் ட்ரை பண்ணுறேன், நான் ஒரு போட்டித் தேர்வு எழுதுறேன், இல்லை ப்ரமோஷனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் அகத்தீஸ்வரரை கும்பிடலாம். எப்போது கும்பிடலாம்? ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சாயந்தரம் வரக்கூடிய 4 to 6 ராகு காலத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அரசு சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளை தரும். பயன்படுத்திக்கோங்க.